வணக்கம். விஎம் சித்த மருத்துவ மையத்திலிருந்து உங்களின் மருத்துவர் டாக்டர் மு. கலைவாணன். இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்கலாம், சளியை பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு சளிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த சளிக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக இருக்கிறதால ஈஸியாக சளி பிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு ரீசனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர் பொல்யூஷன், காற்றில் இருக்க மாசும் தொடர்ந்து நம்ம சுவாசிக்கே இருக்கிறதால இந்த சளி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சளி வரும்போது என்னெல்லாம் பண்ணணும்னா, சுடுநீர் எல்லாருமே குடிப்பாங்க. அந்த சூடா தண்ணி குடிக்கிறது ஒரு ஹேபிட்டா இருக்கும் இந்த சளி பிடிக்கிற காலகட்டத்தில். ஆனா பாத்தீங்கன்னா அது தவறான ஒரு செயல். இந்த சூடான தண்ணி என்ன பண்ணுதுன்னா சளியை மேலும் இறுகுது, அது வெளியே வர விடாம பிரச்சனை பண்ணுது. இப்ப சளி மார்போடு அப்படி கட்டிக்கிச்சுன்னா அது ஆஸ்துமாவா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு, டிபியா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சளி கரைச்சி மூக்கு வழியா இந்த ரன்னிங் நோஸ் மாதிரி போயிடணும். அப்ப என்ன பண்ணனா, புளிப்பு நிறைந்த பழங்களை அவங்க எடுத்துக்கலாம். சாத்துக்குடி, அன்னாசி, இந்த மாதிரியான பழங்களை அவங்க எடுத்துக்கிட்டோம்னா அந்த புளிப்பு என்ன பண்ணனா சளியை கரைக்குது, கரைச்சி வெளியே கொண்டு வருது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணலாம்னா, லெமன் ஜூஸ் சாப்பிடலாம். லெமன் ஜூஸ் தேன் கலந்து இல்லாட்டி நாட்டு சர்க்கரை கலந்து சாப்பிடும் போது அந்த சளி கரையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மிதமான ஒரு விஷயமா சுக்கு காப்பி இருக்கும். சுக்கு காப்பி குடிக்கும் போது சளிக்கு இதமா இருக்கும். அதுக்கு காலையில 8 மணி அளவுல அருகம்புல் ஜூஸை ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டே வந்தா அந்த சளி உள்ள இருக்கிறது படிப்படியா வெளியே வரும். எதிர்காலத்துல சளி பிடிக்காம இருக்கும். சளி இருக்கும் போது என்னெல்லாம் உணவு சாப்பிடக்கூடாதுன்னா, வாழைப்பழம் சாப்பிடக்கூடாது, தர்பூசணி சாப்பிடக்கூடாது, கொய்யாக்காய் சாப்பிடக்கூடாது, பலாப்பழம், இந்த மாதிரி உணவுகளை புளிப்பு இல்லாத இந்த உணவை சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இதனால சளி எளிதில் பிடிக்காம இருக்கும். அதேமே பால் பொருட்கள், பால், தயிர், வெண்ணெய், நெய், இந்த மாதிரி பொருட்களும் அவாய்ட் பண்ணீங்கன்னா இந்த சளி டைம்ல உங்களுக்கு பெருசா பிரச்சனை ஏதாவது பண்ணாம இருக்கும். இந்த பால் பொருட்கள் என்ன பண்ணுதுன்னா ஈஸியா உடம்புல சளியை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால பால் பொருட்கள் அவாய்ட் பண்ணா ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூச்சு பயிற்சி செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். அதுக்கு சரியான யோகா மாஸ்டரை தேர்ந்தெடுத்து நீங்க கத்துக்கிட்டா மிகச்சிறந்தா இருக்கும். அதாவது ஆசனங்களை பின்னாடி வளையக்கூடிய ஆசனங்கள் ரொம்ப உங்களுக்கு உதவியா இருக்கும். புஜங்காசனம், தனுராசனம், இந்த மாதிரியான ஆசனங்கள் என்ன பண்ணுதுன்னா லங்ஸை புத்துணர்ச்சி அடைய வைக்குது. எளிதில் அந்த லங்ஸ்ல சளி பாதுகாக்காம ஃபார்ம் ஆகாம பாதுகாக்குது. ஸோ இவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்கள் அந்த யோகால தவத்துல இருக்கு. அதை நீங்க சரியான ஆசிரியர்கள் வச்சு கத்துக்கிட்டா எதிர்காலத்துல சளி இல்லாம நீங்க பாதுகாப்பா இருக்கலாம். நன்றி.